இதயத்துல்லா சார் அவங்க முகங்கள்லயே வெளிப்படுது வெள்ள அவர் இதயத்துல்லா சார் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பார், எல்லா நேரத்திலயும் மகிழ்ச்சியா இருப்பார். அதனால நான் வந்து உங்க சிரிப்புக்கெல்லாம் காரணம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா பிரச்சனைக்கு நீங்க தானே காரணம், ஏகப்பட்ட பிரச்சனைக்கு. நான் மகிழ்ச்சி மட்டும் இல்ல கைதட்டினேன் சகோதரி சசிரேகா பேசும்போது. அதுக்கு முன்னால ஒரு தகவலை சொல்லிடுறேன். இந்த நேரத்தில் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக என் அன்பு நண்பர் எங்களுடைய குடும்ப வழக்கறிஞருடைய மகன் திரு கமலஹாசன் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கட்சியை விட நாடு பெரிது, தமிழகம் பெரிது, பாஜக எந்த ஊரிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய கட்சியுடைய கிடைக்கக்கூடியது கூட தொண்டர்களுக்கு கொடுக்காம அவரு கொடுக்காத ஒரு நிலை வந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மீண்டும் அரியணையில் ஏற்றுவேன்கிற ஒரு சங்கல்பம் ஏற்றிருக்காரு. அதனால இவரை பாராட்டு. இந்த நேரம் போன தேர்தலில் பாஜக பிடி இருந்தவர் அதில் கேட்டு போன தேர்தல் போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த வருஷம் அடுத்து சசிரேகா அவர்களுக்கு கைதட்ட விஷயத்துக்கு வர்றேன். ஒரு திரு ராஜகம்பீர் அப்பாஸ் அவர்களுடைய அவர்கிட்டயும் உங்கள்கிட்டயும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவர் ஸ்டார்டிங் வித் யூ. எஸ் வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களால தானே எல்லா பிரச்சனையும் அந்த மேட்ரிக்ஸ் மாறினதே உங்களால தானே. ஒரு அழகான ஒரு கைதட்டு தட்டின காட்சியில எல்லாம் பார்த்துருப்பாங்க. என் சகோதரி சசிரேகா அருமையா சொன்னாங்க, 23 மாநிலங்கள் ஆட்சி புரியக்கூடிய பிரதமராகவும் இருக்கக்கூடிய இந்தியாவிலே மிக வலிமை மிக்க ஒரு கட்சி வெறும் 27 இடங்கள்ல தான் எடுத்திருக்கு. ஒரு 3-4 மாநிலங்களில் ஆட்சி புரியக்கூடிய காங்கிரஸுக்கு 28 பெற்றிருக்காங்க. அதனால் திமுகவுடைய பலகீனம் சொல்லியிருந்தாங்க. அது பலகீனம் இல்லை. திமுகவுக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது நல்லாவே தெரியும், யாருக்கு வலிமை இருக்குது. அடுத்தவங்க கட்சியுடைய ஓட்டு சதவீதத்தெலாம் வச்சுட்டு 11, 10லாம் சொல்கிற கட்சி இல்லை காங்கிரஸ். அதே மாதிரி யாருடைய ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிமுக கூட்டணியை நான் என்டிஏ கூட்டணின்னு சொல்லு, என்டிஏ கூட்டணி சொல்கிற அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. அதனால் இன்றைக்கு விஜய காட்டி ஓட்டு சீட்டு கூட வாங்கிட்டோம். அது விஜய காமிச்சு வாங்குறோமோ விஜய் இல்லாமல் வாங்குறோமோ, எங்களுக்கு தமிழக முதல்வர் வாய்ப்பளித்திருக்கிறாரு. 28 இடம் எங்களுக்கு ஒதுக்கியிருக்காரு. அவருக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, உங்களுக்கு இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் வரும்போது சகோதரர் முனவர் பாஷாவும் ராஜானன் தம்பி திரைவங்க பேசியிருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் தலைவர் முன்னாள் தலைவர் வாசன் அவர்கள் ஒன்றும் தியாகம்லாம் பண்ணிடல. அவர் புத்திசாலி, எப்போவுமே ஒரு விவரமானவர். இப்போ அதிமுகவுடைய பொருளாதார நிலை அல்லது அவர்களுடைய தேர்தல் நிதி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். பாஜகவுடைய தேர்தல் நிதி இன்னைக்கு இந்தியாவுடைய உலகத்திலே எந்த கட்சியிலே இல்லாத தேர்தல் நிதி இருக்கு. அவங்க உதாரணமாக ஒரு 10 செலவு பண்ணுறாங்கன்னா அதிமுகவில் 1-2 தான் செலவு பண்ண முடியும். அப்படியே மேடம், நான் சொல்றது கேளுங்க, எனக்கு அதனால எந்த சின்னத்தில் நின்றால் நம்முடைய எண்ணம் சரியாகும் என்கிற ஒரு காரணம். அதுல வந்து அவர் வெற்றி பெற்றார். அது ஒரு இன்னொரு விஷயம். இப்படி ஒண்ணு இருக்கா? நாளைக்கு அதிமுகவுல நின்று அதனாலதான் சூரியன் எல்லாரும் வாங்குறாங்களா? அதிமுகவுல நின்று கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிற மாதிரி உதிச்சா அப்படி 1-2 எம்எல்ஏ வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவங்க கட்சியில. அவர் எம்பியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. ஒரு தொண்டர் வந்து எம்எல்ஏ வந்து அது நல்லா இருக்குமா? இதெல்லாம் ஒரு அனுசரித்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, நல்ல விஷயமா தெளிவாக ஒரு முடிவு எடுத்து அவர் பிஜேபியுடைய சின்னத்தை வாங்கிட்டாரு. நல்ல விஷயம், அவரை நம்ம பாராட்டுவோம் இந்த நேரத்தில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப விவரமானவங்க போடுறீங்க. நீங்க 28 வாங்கிட்டீங்க, அவர் என்ன வாங்கணும்? 10 வருஷமா மந்திரியா இருந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் போய் பிஜேபி கொடுக்கிற காசுக்காக போய் நிப்பாரு. அது ஏன்னா பிஜேபில உடனே போய் சேர்ந்துட்டாரு. மந்திரி பதவி போன உடனே பிஜேபில சேர்ந்துட்டதனால வழக்கு இல்ல. அவ்வளவுதான், சிம்பிளான லாஜிக். சார் அவர் முடிச்சிட்டு ராஜகம்பீரன் சார் பேசவே இல்லை. அவர் ஊழலே பண்ணலையே, அவர் வெளிநடப்பு செஞ்சாரு. வாபஸ் வாங்கிட்டாரு. போயிட்டீங்க. நீங்க ஊழல் செஞ்ச திமுககாரங்க போயிட்டீங்களே. திமுகவும் காங்கிரஸ் தான் ஊழல் பண்ணுச்சு. சொன்னதாலே உண்மை இல்ல. சார் நான் யாரையும் குறுக்கீடு பண்ணல, தயவு செய்து இல்ல. நீங்க வந்து காசுக்காக போனாருன்னு சொல்ல கூடாது. நான் அப்படி சொல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மூப்பனார் மகன் செய்வாரா? அவர் நீங்க ஆரம்பிச்சு வச்சவர். அதெல்லாம் அதற்கு மூப்பனார் ஆரம்பிச்சு வச்சாரு. ஏன் சார் அவரை போய் கெட்ட பேர் வாங்கி விடுறீங்க? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க? அதற்கு நீங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து நீங்க வேகமா அதிமுக முடிச்சிருச்சு, திமுக பின்னணியில் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலக மக்களுக்கு தெரியும் முயல் ஆமை கதைன்னு ஒன்று. அது எப்படி முயல் ஆமை ஆச்சுன்னு தெரியும் நமக்கு. அதனால
திமுக 1 by 1 தெளிவாக ஒவ்வொரு முடிவை எடுக்குது. அதே நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு சொல்கிறவங்க நிலைமை என்னங்கிறது காலம் பதில் சொல்லும். இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதிமுகவுடைய நிலைமை என்னன்னா அது பாதி கட்சியாக மாறி இருக்கு. ஓபிஎஸ்லேருந்து செங்கோட்டையிலேருந்து பலர் போயிட்டாங்க. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய பாமக பாதியாக போனதுக்கு அந்த சீட்டு எண்ணிக்கையிலே நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியாத ஒரு விஷயம் அல்ல. அதே மாதிரி அந்த கட்சியில் இருந்த பலர் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. திமுக நிலைமை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா தெரிஞ்சு ஒவ்வொரு அங்கே இருந்தக்கூடிய எஸ்டிபிஐ இங்கே வந்துருச்சு. ரமீமுன் அன்சாரி அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதனால கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏன் எல்லாரும் பிளஸ் 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 ஒன்னொன்னா சேர்றாங்க யோசிச்சு பாருங்க. சிறு சிறு கட்சி ஓபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி தேமுதிக எல்லாம் சேர்றாங்கன்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா இது வலிமையான கட்சி அப்படிங்கிற சேர்றாங்க. மூணாவது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப பேரு எப்படி காங்கிரஸ் 2 மாசமா கரிச்சு கொட்டினாங்களோ இன்னைக்கு அந்த காங்கிரஸ் பரவாயில்லை இவ்வளவு வாங்கிடுச்சுன்னு பாராட்டுறாங்களோ அதே மாதிரி தேமுதிகவும் விமர்சிக்கிறாங்க. அதை நான் எதுக்குறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். கடந்த முறை உங்களுக்கு 0.4% சொல்லுவாங்க கிடையாது. கடந்த தேர்தலில் 2.5% மேல அவர் ஏன்னா தேமுதிக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டுடைய எதிர்க்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்சி முக்கியமான அறிவிப்பு வெளியிடுறார். அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாருன்னு வெளியிடுறார். 28 உங்களுக்கு இருக்கும்ல எவ்வளவு மூத்த தலைவர் நீங்க இந்த கூட்டணிக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீங்க. எந்த தொகுதியில் நிக்கிறீங்க? அவர் மயிலாப்பூர்ல போன தொகுதியில் நின்னாரு. இல்ல தெரிஞ்ச கட்சி மேலும் எனக்கு தர வேண்டும் என்று முடிவு எடுத்தால் அந்த தொகுதி நிச்சயமாக நிற்பேன். நான் தமிழ்நாடு முழுக்கும் பிரபல்யம் உங்களுக்கு நன்றாக தெரியும். பிரபல்யமா நிச்சயமா சந்தேகம் இல்லை. நான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் வந்து எல்லா தொகுதிகளிலும் அறிமுகமானவன். உங்களை மாதிரி ஊடகங்கள் மூலமாகவும் அறிமுகமாக இருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சார் உங்க கட்சி தலைமை நியாயமா நடந்துக்க மாட்டாமா? எங்களுடைய தலைவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். இந்த முறை தருவதாக சொல்லியிருக்காங்க. தந்தா காங்கிரஸ்க்கு நல்லது, தரவில்லை என்றால் எனக்கு நல்லதுன்னு போக முடியாது. ஆனா நான் வந்து காமராஜரை நம்பி இந்த கட்சிக்கு வந்தவன். அதனால வந்து நான் வந்து காங்கிரஸ்ல இவ்வளவு காலமா நான் இருந்துகிட்டு இருக்கேன். நிச்சயமா என்னை வேற கட்சிக்கு அவங்க தள்ள மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வந்து மாற்று கருத்து இல்ல. அதாவது கட்சி மேலிடம் வந்து ஒரு புது சசிகலா சொல்றது ஒரு வகையில் உண்மைதான். புது நிலைப்பாட்டை எங்களுக்கு வந்து யார் கூட்டணி, எங்களுக்கு தலைவர் யாரு? இந்த கூட்டணிக்கு தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால நான் அவருக்காக பேசுவேன், அந்த கட்சிக்காக பேசுவேன். அது என் கடமையும் கூட. காங்கிரஸுக்காக பேசுறேன், காங்கிரஸ் நான் விட்டு கொடுக்க போறது இல்லை. அதே நேரத்தில் என்னுடைய கூட்டணி கட்சியை விட்டு கொடுக்க போறேன். இப்ப நான் கமலஹாசன் பேசுற மாதிரி இருக்கு பாருங்க. அவர் மாதிரி ஆக்கிட போறாங்க பாருங்க. உதாரணமா நீங்க பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி பத்திரிகைகள் ஊடகங்கள் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியெல்லாம் என்ன சொல்லுச்சு? எல்லாம் டெல்லி டெல்லி டெல்லின்னு சொல்லுச்சு. முதல்வர் ஸ்டாலின் ஒரே கோடு போட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டின்னு சொன்னார். நடந்தது என்ன? இவ்வளவுலாம் சொன்னதுனால வேற வழி இல்லாம பத்திரிகையாளர்கள் திமுக கூட்டணியினர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேண்டி இந்த உடன்பாடு எங்கே நடக்குது? கடைசியா எங்களுக்கு எப்பவுமே லாஸ்ட்ல சைன் பண்றதுதான் பழக்கம். உங்களை மாதிரி 10 முறை டெல்லிக்கு பணம் எடுக்கிறது 3 மாசம் நான் பேசும்போது எல்லாரும் குறிக்கிறாங்க. நான் யாரையுமே குறிக்கல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா என் பேச்சு அவ்வளவு வலிமையா இருக்கு. அதனால ஒரு பாசாங்க எதுக்குறாரு சசிரேகா தலைவர் மூப்பனாருடைய வரலாறு சொல்றேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு இடம் கிடைச்சா பிரதமராக தொடர முடியுங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. தலைவர் மூப்பனாரிடம் 3 இடம் இருந்துச்சு. உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் நினைத்திருந்தால் அவர் கொடுத்திருக்கலாம். பாஜக எந்த நிலையிலும் ஆட்சிக்கு மீண்டும் வரக்கூடாது, நான் முழுமையான காங்கிரஸ்காரன். அவர் அப்ப காங்கிரஸ்ல இல்லை,
தமாகல இருந்தார். நல்லா புரிஞ்சுங்க, தமாகவில் இருந்தும் கூட காங்கிரஸ் நமக்கு வந்து எதிராக இருந்தது ஒரு கட்டத்தில் 96 அப்படின்னு நினைக்காம கூட ஒரு உண்மையான காங்கிரஸ் காரண தலைவர் மூப்பனார் இருந்ததன் விளைவு அன்னைக்கு பாஜக ஆட்சி கவிழ்ந்தது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட மூப்பனாருடைய ஒரு உருவாக்கிய ஒரு கட்சி, நாங்கள் எல்லாம் அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தோம் நாங்க. ஆனா நடந்தது என்ன? அவரோட சொன்னாரு, என்ன பணங்கள்னு சொன்னாரு. நான் இப்ப சொல்றேன், நான் ஒரு வரை கூட்டிட்டு வரேங்க காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு. ஒரு மாசம் ஆகுதுங்க, நான் 40 வருஷமா கட்சியில் இருந்த எனக்கு சீட்டு கொடுக்கலங்க. அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தவருக்கு சீட்டு கொடுத்தாரு அவர் தலைவர் வாசன். என்ன காரணம் நான் கேட்கிறது? காணாமே போயிட்டாரு. வாசன் காசு வாங்கினாரா சார்? அது பாருங்க, நீங்க சார் இவர்தான் சொல்றாரு. சார் அவர் கை கலைக்கறாத கருத்து சொன்னது. வார்த்தையே சொல்லல, நீங்க சொல்ல வைக்கிறீங்க. நான் வார்த்தையே சொல்லல சார், வார்த்தையே சொல்லல. வாசன் வந்து அசிங்கப்பட்டாரு. தான் பழக்க உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. எப்படி இருந்தீங்க? தலைவர் வாசன் காசு நான் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லி சொல்லி அவரை எல்லா வாஸ்தவம் தான். எல்லா வாஸ்தவம் தான். இடைவேளைக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவா பேசலாம். இதுக்கு இடைவேளைக்கு அப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ்ல கடைசில வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு, காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு பேருக்கு சீட் கொடுத்தாங்கன்னு இடைவேளைக்கு அப்புறம் இதயத்துல்லா சொல்லுவார். அறிக்கை என்ன வந்து தெரியுமா? 2021க்கும் இன்னைக்கு உள்ள 3 விழுக்காடு டிராப் அவுட்ஸ் குறைஞ்சது மட்டுமல்ல, பிள்ளைகள் அதிகமா படிக்க வந்திருக்காங்க. ராகுல் காந்தி இன்னும் விஜய் தான் விரும்புறாராமே. அது உங்களுக்கு விஜய் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ராகுல் காந்தி என்று பேசியிருக்காங்க, எவங்களாம் சொல்லிட்டு போட்டோம். ராகுல் காந்தி தான். அவர் தொடர்ந்து திமுக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கு. ஒரு ட்வீட்டாவது போட்டுருக்கலாமே சார். நான் கேட்கிறேன் சார், சார் நாங்க எங்க மேல நீங்க சந்தேகம் இருந்தா தான் நான், தவறு இருந்தா தான் நான் சொல்ல முடியும் சார். தவறு இல்ல சார், பக்கம் இல்லையா? கமலஹாசன் பாருங்க, சீட் கொடுக்காட்டி கூட பிரச்சாரம் பண்றாரு. 28 சீட் வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கே வரல. அவர் ஒரு மாநிலம் இல்ல, இன்னைக்கு கேரளா, அஸ்ஸாம், பல மாநிலங்கள்ல அவருடைய சேவைகள் இருக்கு. அது ஒரு மக்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையா சேவை? நீங்க இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு வருவார் பாருங்க, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவார் சொல்லுவாங்க இல்லையா? வருவார், வெல்வார். ஒன்றாக வெல்வோம் மட்டுமல்ல, நாங்க நன்றாக வெல்வோம். நீங்க முதல்வருடைய கோஷம் ஒன்றாக வெல்வோம், நான் நன்றாக வெல்வோம் சொல்றேன். நீங்க கேட்டீங்க இல்ல இல்ல சார், வருவாரா? கண்டிப்பா சாத்தியமானு கேட்டீங்க. இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு வருவாரா? வருவார், மக்களை சந்திப்பார், நாங்கள் வெல்வோம். சொல்லிட்டேன். எல்லா மாநிலம் தமிழ்நாடு வருவாரா சார்? அவரு தேசிய பிரச்சனையும் பார்க்கணும், தேசிய பிரச்சனையும் பார்க்கணும், நிச்சயமா வருவார். ஆமா, அமெரிக்கால பாஜக பிரதமர் நம்ம இடைவெளியும் பார்க்கணும். திருமதி சோனியா காந்தியினுடைய அழுத்தத்தின் பெயரில் அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால நிச்சயமா ராகுல் காந்தி வருவாரு. ஒரு 2 பொதுக்கூட்டம் பேசிட்டு போயிருவாரு. அதுதான் ஐ திங்க் will be his campaign. 2-3 மீட்டிங்ஸ். எங்க தலைவர் ஸ்டாலின் இருக்கார் சார், காங்கிரஸுக்கு சேர்த்து அவர்தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மாநாடு முடிச்சிட்டாங்க சார். பல மாநாடுகளை தமிழ்நாட்டில் இப்ப நான் சொல்ல வர்றேன். சாத்தியம் உள்ள கோரிக்கை, சாத்தியமுள்ள கோரிக்கை சொல்றாங்க இல்லையா? பெரும்பாலான கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு மக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களிக்கிறார்கள். 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் நான் வந்து 3.5 விழுக்காடு கலைஞர் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி 2001 இதே கடற்கரையில சென்னை மெரினா கடற்கரையில் அந்த அம்மா பேசும்போது நான் இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி 5 வருஷம் தரல. 2006 வந்த கலைஞர் இஸ்லாமியர்களுக்கான ஒதுக்கீடு. நான் எதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன். நான் 2007 என்னுடைய இலக்கிய மாநாட்டில் அவரையும் ஆளுநரை வர வைத்து கேட்டேன். அன்றே நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு பிற மாநிலங்களில் நடைமுறை இருக்குமானால் நாளைக்கு அவசர சட்டம் சொல்லி கொண்டு வந்தார். 2011 என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 3 நான் 5 ஆக்கி தரேன். அந்த கோரிக்கை இங்க வச்சேன். அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு? இதயத்துள்ள அழைத்தது மனவிழாவுக்கா அல்லது மாநாட்டுக்கான்னு கூட கேட்டாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சொன்னதை செஞ்சதானா இன்னைக்கு அப்ப ஒண்ணுமே செய்யாம 2 முறை வாக்கு கொடுத்து 5ம் வாக்கு கொடுத்து 2016 வரை அந்த அம்மா செய்யல. அதே மாதிரி 2001 செய்யல. ஆனா செஞ்சதுனாலதான் முதல் 14% இன்னைக்கு திமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் 99% ஓட்டு போடுறாங்க. என்ன காரணம்? விஜயால பிரியாதா? எது விஜயால பிரியாதா? விஜயால் பிரியாது.
அவரால் அதாவது யாராலும் பிரியாது. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய டாக்டர் சுமந்த் கேட்டீங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு. இன்றைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காரு எங்க தலைவர் கிரீஷ் சோழங்கர் என்ன எடுத்திருக்காருன்னா, சீனியாரிட்டி, சின்சியாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி, அது அல்லாம புதுமுகம், இவர்களுக்கு தான் சீட்டுங்கிற சொல்லி இருக்காரு. அந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியது அண்ணன் தான் அதுல ரொம்ப கவலையா இருக்கு. சீனியாரிட்டி இருக்குல்ல, சீனியாரிட்டி இருக்குல்ல, நீங்க பேசணும்ல. போய் பார்த்த போது அளப்பரிய கூட்டம் ஆரவாரத்தோடு அவரை வரவேற்ற காட்சியையும் பார்த்தேன். அதை பார்த்த பொழுது கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால இதயத்துல அடிக்கடி நான் நல்ல காமெடியும் உணவர் பாசா சொல்லியிருக்காரு. காமெடி இல்ல சார், நடக்க போற யதார்த்தம் சார். நீங்க அடிக்கடி நீங்க இப்படியே பேசிக்கிட்டே மேற்கே உதித்தாலும் கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் ராஜா சொன்ன மாதிரி எடப்பாடியார் முதலமைச்சராவதை யாரா